ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரம்பேத்து மாரியம்மன் கோயில் திருவிழா வந்திருக்கோம். போன வீடியோவில் பால் குடம் காவடின்னு ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ முழுக்க திருவிழா கடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் திருவிழா கடைகள் நிறையா போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க ஒன்று பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையிலே கரம்பேத்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளூர் காவடி நல்லா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் திருவிழா கடைகள் நிறையா போட்டிருந்தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரையுமே கவர்ற மாதிரி நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இந்த பூச்செடிகள்லாம் நல்லா பிரமாதமாக வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ரோஜா செடிகள்லாம் 100 ரூபா 50 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பொம்மை கடையிலேருந்து பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி பொருட்களுக்காகவே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. எல்லா கடைகளையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. எதை எடுத்தாலுமே 50 ரூபா 100 ரூபா 150 ரூபான்னு எல்லாமே நல்ல ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒரு கடைக்குள்ளே போயிட்டா எந்த பொருளை வாங்குறதுனே கன்ஃபியூஷன் வரும். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொருட்கள் இறக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாமி சிலைகள்லேருந்து வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. வருஷம் இந்த மாதிரி திருவிழா கடைக்கு வந்தாலே இந்த மாதிரி ஒரு குட்டி சாமி சிலை வாங்கிட்டு போவோம். இந்த வாட்டி இந்த கடையில் பார்த்தோம், கிட்டத்தட்ட எல்லா சாமி சிலையுமே ஆல்ரெடி வாங்கியாச்சு. அதனால் இந்த கடையில் எதுவும் வாங்கலை. இந்த கடையை பார்த்துட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போயாச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் 100 ரூபா 150 ரூபா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் ட்ரெண்டான பொருட்கள்லாம் நிறையா இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே அடுத்த கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கே விசில் வச்சுருந்தாங்க. அண்ணன் படம் போட்டு எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவிக்கே கீச்சன் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுமா, நம்ம வீட்டுக்கும் 2-3 வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த டிவிக்கே கீச்சன்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். விசிலோட குவாலிட்டி நல்லா சூப்பராகவே வச்சுருந்தாங்க. இந்த மொத்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த விசிலும் இந்த கீச்செயின் தான். அதனாலேயே இந்த செல்லத்தை அப்படியே தூக்கியாச்சு. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கடைகளில் இன்னும் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே 20 ரூபா 30 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையை பார்த்துட்டு அப்படியே அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. அடுத்த கடை ஃபுல்லாகவே பேக் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பேக் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பேக் எல்லாமே 100 ரூபா 200 ரூபா 250 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு பேக் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா, அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாமே ஒரே கடையில் வச்சுருந்தாங்க. அருவாமனை, பணியாரக்கல், தோசைக்கல்னு நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா ரீசனபிளான ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த கடை போனீங்கன்னா நம்ம சின்ன வயசில் அடம் பண்ணி வாங்குற மங்காத்தா செயின், அஞ்சான் செயின்லாம் இங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கூச்சி வச்சுருந்தாங்க பாருங்கள். இது எல்லாமே மோதிரம் தான். அப்படியே அடுத்த கடையை பார்த்தா பெண்களுக்காகவே ஃபுல்லாக ஜிமிக்கிலாம் வச்சுருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கும் ஒரு ஜிமிக்கி வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்ம வீட்டுக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நம்ம அக்காவுக்கு நம்ம அக்காவோட பொண்ணுக்கெலாம் நிறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.